சிறிய தொழிலாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் தொடங்குங்கள். ஜெர்மனி வாழ் தமிழர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. சென்னையில் கடலில் கரைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளால் கடற்கரையில் தேங்கிய குப்பைகள். சுமார் 40 டன் வரை குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் 38 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு நள்ளிரவு முதல் அமல். ₹5 முதல் ₹395 வரை கட்டணம் அதிகரிப்பு. சென்னையில் டீ காஃபி விலை உயர்வு. டீ விலை ₹15ஆகவும் காஃபி விலை ₹20ஆகவும் அதிகரிப்பு. வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை ₹51 குறைந்து ₹1738 நிர்ணயம். வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றம் இல்லை. இந்தியா சீனா எல்லை பிரச்சினைக்கு சுமூக தீர்வு. சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்த பின் பிரதமர் மோடி அறிவிப்பு. அமெரிக்காவின் வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள ஏற்றுமதியாளர்களுக்கு சலுகைகள் வழங்க திட்டம். விரைவில் வெளியாகிறது மத்திய அரசின் அறிவிப்பு. புதுச்சேரியில் நள்ளிரவில் கொட்டி தீர்த்த கனமழை. 4 மணி நேரம் விடாமல் வெளுத்து வாங்கிய மழையால் பல இடங்களில் மின்சாரம் துண்டிப்பு. சென்னையில் 2வது நாளாக இரவில் மழை. சிவகங்கை, புதுக்கோட்டை, ஓசூர், சேலத்தில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக பொறுப்பேற்றார் வெங்கடராமன். வாகனத்தை கயிறு கட்டி இழுக்கும் வழக்கத்தை ஏற்க மறுத்து விடைபெற்றார் சங்கர் ஜிவால். நாடு முழுவதும் ஊரக வங்கிகளில் 13,000 காலி பணியிடங்கள். இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என IBPS அறிவிப்பு. பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பதற்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. தொடர் மழையால் ஜம்மு காஷ்மீரில் நிரம்பி வடியும் அணைகள். பெருக்கெடுத்து ஓடும் வெள்ள நீரால் நீடிக்கும் பாதிப்புகள். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் முக்கிய சாலையில் உலா வந்த யானை. மக்கள் கூச்சலிட்டதால் மிரண்டு ஓடியது. ஆனவருண்டு வழியில் உள்ளோரு மாறிக்கோ. ஆனவருண்டு ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து 32,000 கனஅடியாக உயர்ந்ததால் அருவியில் குளிக்க பரிசல் இயக்க தடை. மேட்டூர் அணையிலிருந்து நீர் வெளியேற்றம் 20,000 கனஅடியாக அதிகரிப்பு. விபத்தில் படுகாயமடைந்த கரூர் மாவட்ட சிறுமி மூளைச்சாவு. கண்கள், கல்லீரல் உள்ளிட்டவற்றை தானமாக அளித்த பெற்றோர். புதுக்கோட்டையில் சாலையின் குறுக்கே வந்த நாயால் விபத்தில் சிக்கிய இளைஞர். 1 வாரமாக சிகிச்சையில் இருந்த நிலையில் பரிதாபமாக உயிரிழப்பு. மதுரையில் மேலும் 125 சவரன் நகை கேட்டு வரதட்சணை கொடுமை செய்ததால் பெண் தற்கொலை என புகார். கணவன் வீட்டாரை கைது செய்ய கோரி பெண்ணின் உறவினர்கள் போராட்டம். சிறிய தொழிலாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் தொடங்குங்கள். ஜெர்மனி வாழ் தமிழர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. சென்னையில் கடலில் கரைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளால் கடற்கரையில் தேங்கிய குப்பைகள். சுமார் 40 டன் வரை குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் 38 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு நள்ளிரவு முதல் அமல். ₹5 முதல் ₹395 வரை கட்டணம் அதிகரிப்பு.
சென்னையில் டீ காஃபி விலை உயர்வு. டீ விலை 15 ரூபாயாகவும் காஃபி விலை 20 ரூபாயாகவும் அதிகரிப்பு. வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை 51 ரூபாய் குறைந்து 1738 ரூபாயாக நிர்ணயம். வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றம் இல்லை. இந்தியா சீனா எல்லை பிரச்சினைக்கு சுமூக தீர்வு. சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்த பின் பிரதமர் மோடி அறிவிப்பு. அமெரிக்காவின் வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள ஏற்றுமதியாளர்களுக்கு சலுகைகள் வழங்க திட்டம். விரைவில் வெளியாகிறது மத்திய அரசின் அறிவிப்பு. புதுச்சேரியில் நள்ளிரவில் கொட்டி தீர்த்த கனமழை. 4 மணி நேரம் விடாமல் வெளுத்து வாங்கிய மழையால் பல இடங்களில் மின்சாரம் துண்டிப்பு. சென்னையில் 2வது நாளாக இரவில் மழை. சிவகங்கை, புதுக்கோட்டை, ஓசூர், சேலத்தில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக பொறுப்பேற்றார் வெங்கடராமன். வாகனத்தை கயிறு கட்டி இழுக்கும் வழக்கத்தை ஏற்க மறுத்து விடைபெற்றார் சங்கர் ஜிவால். நாடு முழுவதும் ஊரக வங்கிகளில் 13,000 காலி பணியிடங்கள். இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என IBPS அறிவிப்பு. பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பதற்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. தொடர் மழையால் ஜம்மு காஷ்மீரில் நிரம்பி வடியும் அணைகள். பெருக்கெடுத்து ஓடும் வெள்ள நீரால் நீடிக்கும் பாதிப்புகள். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் முக்கிய சாலையில் உலா வந்த யானை. மக்கள் கூச்சலிட்டதால் மிரண்டு ஓடியது. ആന വരുന്നുണ്ട്, വഴിയിലുള്ളവർ മാറിക്കോ, ആന വരുന്നുണ്ട്. ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து 32,000 கனடியாக உயர்ந்ததால் அருவியில் குளிக்க பரிசல் இயக்க தடை. மேட்டூர் அணையிலிருந்து நீர் வெளியேற்றம் 20,000 கனடியாக அதிகரிப்பு. விபத்தில் படுகாயமடைந்த கரூர் மாவட்ட சிறுமி மூளைச்சாவு. கண்கள், கல்லீரல் உள்ளிட்டவற்றை தானமாக அளித்த பெற்றோர். புதுக்கோட்டையில் சாலையின் குறுக்கே வந்த நாயால் விபத்தில் சிக்கிய இளைஞர். 1 வாரமாக சிகிச்சையில் இருந்த நிலையில் பரிதாபமாக உயிரிழப்பு. மதுரையில் மேலும் 125 சவரன் நகை கேட்டு வரதட்சணை கொடுமை செய்ததால் பெண் தற்கொலை என புகார். கணவன் வீட்டாரை கைது செய்ய கோரி பெண்ணின் உறவினர்கள் போராட்டம்.